வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம உணவு பாடம் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு எல்லா வகுப்புலேயுமே உணவு பாடம் இருக்குல்ல. அந்த உணவு பாடத்துக்கு பல வகையான உணவுப் பொருட்களை நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒவ்வொரு உணவுப் பொருளும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா? இப்போது வெறும் சோறு சாம்பார் இல்லை வெறும் சோறு ஒரே குழம்பு மட்டும் சாப்பிட்லாமா? எல்லா காய்கறிகள் பழங்கள் இன்றைக்கி நிறைய எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் இருக்குது. அதை தான் ஒவ்வொன்றும் என்னென்ன சத்து இருக்குது. முதல்ல ஆதித்யவர்மன் சொல்லு. சாதத்தில் சோறில் என்ன சத்து இருக்குது? மாவு சத்து இருக்குது. அதுதான் கார்போஹைட்ரேட் சொல்லுவோம். சோறில் என்ன குழம்பு ஊற்றிருக்கு? சாம்பாரில் என்னென்ன போட்டிருக்கு? எல்லா காய்கறிகள் எல்லாம் போட்டிருக்கு. பருப்பு போட்டிருக்கோம். பருப்பு ஒரு பயிர் வகை தானே. அதில் என்ன சத்து இருக்குது? புரத சத்து இருக்குது. காய்கறிகளில் என்ன சத்து இருக்குது? காய்கறிகளில் உயிர் சத்து வைட்டமின் சத்து இருக்குது. புரியுதா? அடுத்து இந்த காய்கறிகள் அதில் அவியல் தான் இருக்குது. அடுத்து பழங்களும் இன்றைக்கி வச்சுருக்கு. இந்த பேரிச்சம்பழம் அதிலெல்லாம் என்ன இருக்குது? தாது உப்புகள்லாம் இருக்குது. அடுத்து சத்து மாவு பாயசம் அது என்னது? ஆமாம், எல்லாம் உங்களுக்கு புரத சத்து எல்லா சத்துக்களும் இருக்குது. அதுக்கடுத்து சப்பாத்தியில் என்ன சத்து இருக்குது? மாவு சத்து கார்போஹைட்ரேட்டு. அது மாதிரி சோளம் மக்காச்சோளம் மாவு சத்து. பட்டாணி கூட்டு சப்பாத்திக்கு அதில் என்ன இருக்குது? பயிர் வகை தானே. அதில் என்ன இருக்குது? புரத சத்து இருக்குது. சரி, அதுக்கடுத்தது கறி குழம்பு இருக்குது. இறைச்சியில் என்ன இருக்குது? இறைச்சியில் கொழுப்பு இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது. அடுத்து முட்டையில் என்ன இருக்குது? கொழுப்பு சத்து இருக்குது, புரத சத்தும் இருக்குது. சரியா? சரி, வேறு என்னென்ன? உருளைக்கிழங்கு எல்லா வகையான காய்கறிகள், கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. கீரையில் என்ன சத்து இருக்குது? தாது உப்புக்கள் இருக்குது. சரியா? அந்த மாதிரி எல்லா சரி விகிதமாக இன்றைக்கி எல்லா சாப்பாடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட போகிறீங்க. சாப்பிடுங்க. இதுதான் ஒரு சரிவிகித உணவு. புரியுதா? இதை மாதிரி ஓரளவுக்கு நம்ம எல்லாமே சாப்பிடணும். பால் இருக்குது. சாப்பிட்டு முடித்தவங்க விருப்பப்பட்டவங்க பால் என்ன சத்து இருக்குது? புரத சத்து இருக்குது. ஆமாம், தயிர் இப்போ குளிர்ச்சியான நேரங்கிறதுனால நம்ம உப்பு உனக்கு ஏதாவது குறையா இருந்தால் மட்டும் சரி, இல்லைன்னா இருக்கட்டும். எல்லாத்துலேயுமே ஓரளவு நீ டேஸ்ட்டு பாரு, கரெக்டாக தான் இருக்கும். சரியா? சரி, சாப்பிடுங்க. இது ஒரு சரிவிகித உணவு விருந்து. சரியா? இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் டைமில் எல்லாம் வச்சு சாப்பிடுங்க. தீபாவளியில் இப்போ வந்திருக்கோம், அப்படி சாப்பிட்ருப்பீங்கள்ல எல்லாம் வச்சு. அதை மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்தில் ஒரு முறையோ நம்மளுக்கு இப்படி எல்லா சத்துக்களும் வர மாதிரி சாப்பிட்லாம். மற்ற நேரங்களில் என்ன காய்கறிகள் பழங்கள் எது கிடைக்கோ அதை கழிக்காமல் என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிடணும். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் இருக்காங்க. அந்த உணவை பாதுகாக்கணும். கெட்டுப்போன உணவை சாப்பிடக்கூடாது. சத்தான உணவுகள் சரிவிகித உணவை சாப்பிடணும். சரியா? நன்றி மாணவர்களே. சாப்பிடுங்க.